ஹே ஆல், ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்க விஜய் அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றோம். ஸோ இன்னைக்கு கெனத் ஆண்டர்சனோட ஹண்டிங் கிரானிக்கல்ஸ் இருந்து த குயர் சைட் ஆஃப் திங்ஸ் சாப்டர் 4 பார்க்க போறோம். இதுதான் ஃபைனல் சாப்டர். ஸோ இது அந்த ஃபர்ஸ்ட் 3 கதைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, சரிங்களா? பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், இது நடக்கிற இடமும் லாஸ்டா நான் சொன்ன ஒட்டக்கமன் வில்லேஜ், அந்த சேம் அந்த டெம்பிள் இருக்குல்ல, அந்த இடத்த சுற்றி தான் இதுவும் நடக்குது. ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஒரு திருடனை பார்க்க போறது கிடையாது, ஒரு பிளாக் மேஜிக்கை பார்க்க போறது கிடையாது, இல்லை சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போறது கிடையாது. இது ஒரு ஒரு பிக் புல் எலிஃபண்ட்டை பத்தின சிம்பிள் கதை, அதை தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நான் லாஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு டெம்பிள் இருக்குன்னா, அந்த டெம்பிள் பக்கத்துல இருக்கிற அணைக்கட்டி வில்லேஜுக்கு வந்து கெனத்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சும்மா ஒரு டூர் மாதிரி வந்திருந்திருக்கிறாங்க. ஸோ கெனத் வந்து சில ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இவங்க வந்து ஒரு 4:30 மணிக்கு வந்து அணைக்கட்டி ஃபாரஸ்ட் பங்களாக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பக்கத்துல போகும்போது சில கார்களும் இவங்களோட ஜீப்பும் போயிட்டே இருந்திருக்கு. அப்ப ஒரு புல் எலிஃபண்ட், ஒரு ரொம்ப வயசான புல் எலிஃபண்ட் வந்து அந்த அந்த இடத்துல ரோடு ஓரத்துல நின்றுட்டு இலைகளை பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்கு. இந்த வண்டி எல்லாம் நின்று அந்த அந்த எலிஃபண்ட் கிட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஸோ கிணத்து கூட ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணான்னா, இறங்கி அந்த எலிஃபண்ட் கிட்ட நடக்க போயிட்டான். இவன் ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில போயிருக்கான். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இவன் ஃபர்ஸ்ட் போய் ஒழுங்கா போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த எலிஃபண்ட்டை பார்த்து கத்த ஆரம்பிச்சு அது கிட்டே போக ஆரம்பிச்சிட்டான். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்ப என்ன பண்றான்னா, அந்த எலிஃபண்ட் மேல கல்ல விட்டு எறிகிறான். 3 தடவை கல்ல விட்டு எறிகிறான். ஃபர்ஸ்ட் கல் அது மேல படல. செகண்ட் கல் வந்து அதோட தலைக்கு மேல ஒரு பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்ல பட்டு அது முதுகுல விழுகுது. அப்பயும் அது ரியாக்ட் பண்ணல. 3வது கல் ஸ்ட்ரைட்டா அது ட்ரங்க்ல பட்டுருச்சு. வேற எந்த எலிஃபண்ட் இருந்தாலும் ரியாக்ட் பண்ணிருக்கும். ஈவன் ஒரு டொமஸ்டிகேட் எலிஃபண்ட் இருந்தா கூட ரியாக்ட் பண்ணிருக்கும். ஆனா அந்த எலிஃபண்ட் வந்து எதுவுமே சொல்லல, அப்படியே திரும்பிக்கிச்சு. இப்ப என்ன பண்றான், அந்த எலிஃபண்ட் கிட்ட கத்திக்கிட்டே கையை அப்படியே ஆட்டிக்கிட்டே அது கிட்டே போறான். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய எரிச்சலை கொண்டு வருது. உடனே கிணத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இது நடக்கிறது வந்து ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு. அப்புறம் இவங்க எடுத்துட்டு போன உடனே அந்த இடத்துல வேற இடத்துல பார்த்துட்டு திருப்பி அதே வழி அவங்க கிராஸ் பண்றாங்க. 6 PM திருப்பி அந்த எலிஃபண்ட் வந்து அதே இடத்துல நிக்குது. இப்ப என்ன பண்றான், திருப்பி அந்த எலிஃபண்ட் கிட்ட ரொம்ப தொல்லை பண்ணி அந்த எலிஃபண்ட் கிட்ட நான் போறேன்னு சொல்லி இறங்கி ஓடுறான். இப்ப இவங்க எவ்வளவு நான் பிடிச்சி அமுக்கி எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப நைட்டு இவங்க டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப தன்னை ஒரு வீராவசனம் எல்லாம் பேசினான். அந்த பாருங்க, உங்க எலிஃபண்ட்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, சரியான ரேட்ஸ், பயந்தாங்கோலிக. எங்க ஊர் பைசன் கூட இதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பயங்கரம் மிரள வைக்கும் அப்படி இப்படின்றான். கிணத்தெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. கிணத்துக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த எலிஃபண்டா இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல சார்ஜ் பண்ணிருக்கணும். டொமஸ்டிக் எலிஃபண்ட் கூட பண்ணிருக்கணும். பட் ஏன் இந்த புல் எலிஃபண்ட் வந்து சார்ஜ் பண்ணல? கிணத்து வந்து அந்த எலிஃபண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்காரு. நல்ல வயசான எலிஃபண்ட். ஏன்னா அதோட டெம்பிள்ஸ் வந்து அப்படியே சுருங்கி இருக்கு, காதோட அந்த ஃபிளாப்ஸ் எல்லாம் மடிஞ்சிருக்கு. மிச்சப்படி அதோட உடம்புல எந்த டிஃபெக்ட் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா தான் இருந்திருக்கு. இந்த ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஓல்டு எலிஃபண்ட், இந்த எமான்சிபேட்டட் எலிஃபண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ஓல்டா ஒல்லியா இருந்தால் அதோட பேர் வந்து இமான்சிபேட்டட் எலிஃபண்ட் சொல்லுவாங்க, இமான்சியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது எதுவும் கிடையாது. ஸோ கிணத்துக்கு ரொம்ப கியூரியாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ரைஃபிள் எடுத்துட்டு 2 குறும்பாசை கூப்பிட்டுட்டு அந்த எலிஃபெண்ட்டை ட்ராக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கே போயிட்டாரு. இவங்க முன்னாடி அந்த எலிஃபெண்ட்டை பார்க்கறதுல இருந்து ஒரு 1/2 மைல் தள்ளி தான் அந்த எலிஃபெண்ட் இருந்திருக்கு. அது பாட்டு இலைகளை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இவங்க கிட்ட போறாங்க. கிணத்து வந்து இவங்க 2 பேரும் அந்த 2 குறும்பாசும் அது ரொம்ப கிட்ட வர மாட்டேன்ட்டாங்க. கிணத்து வந்து அதில் க்ளோஸ் ப்ராக்சிமேட்டில் போய் பார்க்குறாரு. அந்த எலிஃபெண்ட்டுக்கு ஏதோ கண்ணு எதுவும் தெரியலையா, இல்லை காது எதுவும் கேட்கலையான்னு சொல்லி க்ளோஸாக பார்க்குறாரு. ஒரு சின்ன கண் வந்து அப்படியே பார்க்குது. ஆனால் எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு ஆக்ரோஷமும் கிடையாது. கிணத்து ஒரு சார்ஜ் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பட் அந்த எலிஃபெண்ட் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அது பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ கிணத்துக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல, எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் ஏன் இந்த எலிஃபெண்ட் இப்படி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி இந்த குறும்பாஸ் கிட்ட வராங்க. அந்த 2 குறும்பாஸ் சொல்றாங்க, வைஸ் ஒன், அதாவது ரொம்ப புத்திசாலி அந்த எலிஃபெண்ட், அவங்க அப்படிதான் அந்த எலிஃபெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, விவரிப்பாங்க அந்த எலிஃபெண்ட்டை பத்தி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, அந்த எலிஃபெண்ட்டுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அது வந்து இந்த அணைக்கட்டி ரிவர்ல வந்து தன்னோட லாஸ்ட் காலத்தை வந்து கழிக்க வந்திருக்கு. அது டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இதோட டைம் அந்த லாஸ்ட்ல வரும்போது அந்த தலையங்க வச்சு படுத்து அந்த ரிவர்லேயே அது மூழ்கி செத்துரும் அப்படின்றாங்க. இப்போ வந்து கிணத்துக்கு அந்த விஷயம் புரியுது, மேபி இவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஸோ அடுத்த நாள் திருப்பி இவருக்கு அந்த எலிஃபெண்ட்டை பார்க்கணும்னு ஆசை வருது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, இவர் வந்து கூடலூருக்கு ஒரு விஷயமா போறாரு. இந்த இடத்துல இருந்து 19 மைல் தள்ளி இருக்க இடத்துக்கு. கூடலூர் போகும்போது கூடலூரோட மார்க்கெட்ல வந்து சுகர் கேன்ஸ் எல்லாம் பாக்குறாரு. ஒரு 6 சுகர் கேனை வாங்கிட்டு அடுத்த நாள் திருப்பி இந்த எலிஃபெண்ட்டை பார்க்க வராரு. இப்போ என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஒரு ஃபூலிஷான விஷயமோ இல்லை ரொம்ப தைரியமான விஷயமோ என்னால சொல்ல முடியல, தன்னோட ரைஃபிளை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இந்த சுகர் கேனை ஒரு கையில் எடுத்துட்டு அந்த எலிஃபெண்ட் கிட்டே போறாரு. ஃபர்ஸ்ட் அந்த எலிஃபெண்ட் வந்து ரொம்ப நர்வஸ் ஆகுது, சத்தம் போடுது, ட்ரங்கை தூக்கி கிட்ட வராது அப்படின்னு சொல்லுது. இவர் திருப்பி திருப்பி கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணல. அந்த சுகர் கேனை வந்து இவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அப்படியே நீட்டுறாரு.
அது அப்படியே எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் சுகர் கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்குது, அதுக்கு பிடிக்குது. திருப்பி ஒரு 2வது சுகர் கேன் எடுத்துட்டு வான்றாங்க, எவனுமே கிட்ட வரல. இவரே திருப்பி நடந்து வந்து 2 சுகர் கேனை கொடுக்குறாரு, சாப்பிடுது. இதே மாதிரி அந்த 6 சுகர் கேனே சாப்பிடுது. ஸோ கிணத்துக்கு வந்து ஒரு அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்க 2 பேருக்கு வரது புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, இவருக்கு அங்கேருந்து 21 மைல் தள்ளி உள்ள குண்டலப்பேட்டுங்கிற ஊர்ல வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த இடத்துக்கு போய் அங்கதான் வந்து சுகர் கேன்ஸ்லாம் வளையும். அந்த சுகர் கேன்ஸ் வந்து ஒரு ட்ரக் லோடா வாங்கிட்டு வந்துடுறாரு. புல்லக்காட் லோடு சொல்லுவாங்க, அந்த புல்லக்காட் லோட வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து இந்த எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணா அடுத்த நாள் எடுத்துட்டு வர்றாரு. இந்த தடவை அந்த எலிஃபண்ட் வந்து ரொம்ப சைலண்டா, கொஞ்சம் ரொம்ப நிதானமா இருக்கு. கிட்ட போறாரு, திருப்பி சுகர் கேன்லாம் கொடுக்குறாரு. அது வந்து ஒரு சுகர் கேனை சாப்பிடுது, 2வது சுகர் கேனை சாப்பிடுது. அதுக்கப்புறம் கொடுத்தோம் அது வாங்க மறுத்துருது. இந்த ரியாக்ஷன் காட்டல. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் அவர் அதை பார்க்க முடியல. இவர் ஆக்சுவலி என்னன்னா பாத்தீங்கன்னா, அந்த குண்டலப்பேட் போயிட்டு வரும்போது ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சந்திரன் அவரை பார்த்து இந்த எலிஃபெண்ட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. சந்திரன் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்க இந்த எலிஃபெண்ட்டை பார்த்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஜீப்ல போயிருந்திருக்கிறோம், ஒரு விசிட்டர்ஸ் டூரிஸ்ட்டை கூப்பிட்டு, முதுமலை சாங்சுரி அது, அங்க போயிருக்கிறோம். அப்போ போகும்போது சடன்லி வந்து எலிஃபெண்ட் வந்து எங்க ஜீப் கிட்ட வந்தது. ஜீப்போட ரேடியேட்டர்லாம் தொட்டு பார்த்துட்டு ஜீப்பை தட்டி பார்த்துட்டு போயிடுச்சு, எங்களை அட்டாக் பண்ணல. நாங்க கொஞ்சம் எம்போல்டன் ஆகி அது கிட்டேயே போனோம், என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அப்ப வந்து பேம்போ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்க ரொம்ப கிட்ட போனோம், அது நாங்க பேம்போ பறிக்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு எங்க மேல சார்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க உடனே ஜீப்பை ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அது முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அதே இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஜீப்ல திருப்பி டூரிஸ்ட் எல்லாம் கூட்டு போயிருந்தோம். அப்போ ஒரு பேபி எலிஃபண்ட் வந்து ஒரு காஃப் வந்து எங்க முன்னாடி கிராஸ் பண்ணுச்சு. அது கரெக்டா ஜீப் கிட்ட மோதுற மாதிரி வந்து நின்றுச்சு. இந்த காஃப் வந்து இந்த ஜீப் கிட்ட வந்தோன்னா அவங்க அம்மா எலிஃபண்ட் நினைச்சிட்டு நாங்க ஏதோ அதை த்ரெட்டன் பண்றோம் சொல்லிட்டு அதுவும் வந்து எங்களை அட்டாக் பண்றது கடகடன்னு ஓடி இருந்துச்சு. லக்கிலி நாங்க ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். பட் இந்த எலிஃபண்டோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இத்தனை வருஷம் சர்வீஸ் நான் அதை பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்றாரு. கிணத்துக்கு வந்து இந்த குறும்பா சொல்றது உண்மைதாங்கிறது புரியுது. அவர் அடுத்த நாள் அந்த எலிஃபெண்ட்டை போய் பார்க்கல. 4வது நாள் அந்த எலிஃபெண்ட்டை பார்க்க போறாரு. அந்த எலிஃபெண்ட் இடத்துல இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, இந்த எலிஃபெண்ட் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே புரியும். இந்த அணைக்கட்டி ரிவருக்கு மேல பிக் பூல் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த எலிஃபெண்ட் வந்து செத்து கிடக்குது. அது வந்து டைம் அர்த்ல முடிஞ்சிருச்சுன்னு தெரியுது. ஸோ இவங்க எப்படி சாவாங்கன்னா, அந்த இடத்துல போய் தன்னோட தும்பிக்கையை அந்த இடத்துல வச்சு அப்படியே மூழ்கி செத்துருவாங்க. ஸோ அந்த இடம் வந்து ஒன்லி 4 ஃபுட் தான் டீப்னால அதோட பாடி வந்து வெளில தெரிஞ்சிருக்கு. ஸோ கடைசியில் வந்து கிணத்துக்கு வந்து யானைகள்லாம் நேச்சுரலாக எப்படி சாவுங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சு. ஸோ யானைகள் நேச்சுரலாக எப்படி சாவுன்னு பார்த்தீங்கன்னா, வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா தன்னைத்தானே வந்து ஆத்துக்குள்ள மூழ்கி செத்து போயிடும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்க விஜய். இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே, ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்க விஜய். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய்.